ஸோ ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக வந்து தான் அந்த பொண்ணை ஒரு பரீட்சையாக தான் பயன்படுத்தியிருக்கிறார். சமாதானங்கிறது கண்டிப்பாக தேவை தான் சார். ஒரு திருமண உறவு கல்யாணம் ஆன பிறகே ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் எல்லா நேரத்துலையும் உடனே புரிதல் ஏற்படாது. தன்னை இப்படியெல்லாம் துன்புறுத்தினா அப்படிங்கிறது அவங்க குடும்பத்தை சாராத நபர்களிடம் போய் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அதை வந்து அந்த பெண்ணால் எதிர்கொள்ள முடியல. ரிதன்யாவின் அப்பாவிட்ட ஒரு 100 கோடி ரூபாய் கேட்டதாக சொல்கிறாங்க. எதுக்குன்னு கேட்டால், உங்கள் பொண்ணை கட்டியிருக்கிறத விட வெளியிலேருந்து நாங்கள் வேறு ஒரு பொண்ணை நாங்கள் எடுத்திருந்தோன்னா இந்நேரம் ஃபேக்ட்ரி வச்சு கொடுத்துருப்பாங்க. சட்ட ரீதியாகவும் அவங்க சந்திக்க பழகிக்கணும். சட்ட ரீதியாக போனால் தன்னுடைய குடும்ப கௌரவம் பாதிக்கும்னு நினச்சாங்கன்னா எதுக்குமே அங்கே தீர்வு ஏற்படாது. ஏன்னா வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட்டு போடுற அளவுக்கு ஒரு டேலண்ட் இருக்கிற பொண்ணு ஒரு ஹெல்ப்லைன் ஃபோன் பண்ணி இது மாதிரி எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லலாம். ஒரே நாடு நேயர்களுக்கு வணக்கம். வழக்கறிஞர் ராஜாத்தி கண்ணன் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் மேடம். மேடம், திருமணமான 78 நாட்கள்லே அந்த இளம்பெண்ணுடைய மரணம். இத்தனைக்கும் இரண்டுமே வசதியான குடும்பம், நல்ல சமூகத்து நிலைகளை அறிந்த ஒரு குடும்பம். அப்படி இருந்தும் கூட அந்த பெண் வந்து தற்கொலை செஞ்சுருக்காங்க. இதனுடைய பின்னணியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 2 தரப்புலையுமே வசதியான குடும்பங்கிறது தான் கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம். பொதுவாக இது மாதிரி கேஸில் வந்து ஏதாவது ஒரு குடும்பம் வந்து ஏழ்மை நிலையிலையோ இல்லை ஒரு பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையிலையோ இல்லை அவங்களுக்குள்ளார ஜாதி அல்லது மத வேற்றுமையோ இருக்கும். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே வந்து பெற்றோர்கள் பார்த்து திருமணம் செஞ்சுருக்கிறாங்க. 2 பேருமே ஒரு 7-8 தலைமுறை உட்காந்து சாப்பிடலாம், அந்தளவுக்கு கோடீஸ்வரராக தான் இருந்திருக்கிறாங்க. இவங்க வந்து பார்க்க தவறியது என்னென்னா, ஒரு மணமகன் தன்னுடைய மகளை நன்றாக கவனித்துப்பாரா, தன்னை நன்றாக பார்த்துப்பாரா, ஒரு அப்பாவுக்கு பிறகு அப்பாவோட ஸ்தானத்தில் இருந்து பொறுப்பாக பார்த்துப்பாராங்கிறது வந்து அவங்க அப்பா பார்த்துருக்கணும். ஏன்னா அவருக்கு வந்து வேலை வெட்டி எதுக்குமே போனதாக அவங்க சொல்லலை. ஒரு கிட்டத்தட்ட மாத வருமானம் வாடகையாகவே ஒரு 20 லட்ச ரூபா வருதாகவும் அவர் வீட்டில் உட்காந்தே சாப்பிட்ருக்குறாருங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து கேள்விப்பட்ட விஷயம். ஒரு வீட்லேயே இருக்கிற ஒரு மகனோட நிலமை எப்படி சொல்கிறது, மனநிலைமை எப்படி இருக்குன்னா, அவர் ஃபுல்லாக வந்து எப்பொழுதும் நெட்டில் பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு தேவையில்லாத ஆபாச வீடியோக்கெல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. ஸோ ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக வந்து தான் அந்த பொண்ணை ஒரு பரீட்சையாக தான் பயன்படுத்தியிருக்கிறார். ஒரு திருமணம் பண்ணணும், ஒரு தாம்பத்திய வாழ்க்கைங்கிறத வந்து அதுக்கான அர்த்தத்தையே மொத்தமாக சீர்குலைச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். இது வந்து ஒரு பெண்ணோட தகப்பனார் வந்து இந்த அளவுக்கு யோசிச்சிருக்க மாட்டார். ஸோ நம்ம பொண்ணை கட்டி கொடுத்தோம், தன்னோட மகள் நல்லா இருப்பாங்க, எந்த குறையும் இல்லைங்கிறது மட்டும் தான் அவரோட எதிர்பார்ப்பாக இருந்திருக்கு. ஆனால் இவ வந்து ஒரு மனநல பாதிக்கப்பட்டவனாக இருந்திருக்கணும், இல்லை கிட்டத்தட்ட ஒரு மிக மோசமான சைக்கோவாக இருந்திருக்கணும். ஒரு கை காலை கட்டி போட்டுட்டு எப்படிலாம் நடக்கக்கூடாத ஒரு விஷயமோ அப்படிலாம் நடக்கக்குள்ள அந்த பொண்ணுக்கு இவங்கிட்டேருந்து தப்பிச்சு ஒரு 2வது திருமணம் பண்ணிக்கணுங்கிற ஒரு எண்ணம் கூட இல்லாமல் போயிடுச்சு. இது ரொம்ப வருந்தத்தக்க விஷயம். அந்த பெண்ணை வந்து பாதிப்பை சொல்லும்போது அவங்க பெற்றோராக இருக்கலாம், இல்லை அவங்களுடைய உறவினர்களாக இருக்கலாம், சமாதானப்படுத்தும் முயற்சிகளில் தான் தொடர்ச்சியாக ஈடுபட்டிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து பரவிட்டு இருக்கு. அவங்க என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்கலாம்? சமாதானங்கிறது கண்டிப்பாக தேவை தான் சார். ஒரு திருமண உறவு கல்யாணம் ஆன பிறகே ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் எல்லா நேரத்துலையும் உடனே புரிதல் ஏற்படாது. அப்போ வந்து பெரியவங்க வந்து சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, ஒரு வருஷம் 2 வருஷம் கடந்தால் தான் அவங்களுக்குள்ளார ஒரு 2 பேருக்குள்ளார ஒரு அந்யோன்யம் வருங்கிறத சொல்கிறது இயல்பான விஷயம். அது எல்லா பேரண்ட்ஸும் எல்லா சமூகத்திலையும் பண்ணுவாங்க. ஆனால் எந்த விஷயத்துக்கு பொறுத்து போகணும் அப்படிங்கிறது இருக்குது. பொதுவாக ஒரு திருமண சட்டத்திலே எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு வருடம் வரைக்கும் விவாகரத்து மனு அந்த குடும்ப நல வழக்கு நீதிமன்றத்தில் வந்து போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா 1 வருடம் சட்டமே இடம் கொடுக்குது. ஆனால் சில விஷயங்கள் அவன் ஒரு வேளை புத்தி சுவாதனம் ஒரு பைத்தியமாக இருந்தாலோ, ஒரு இம்பார்ட்டண்ட் ஆண்மையற்றவனாக இருந்தால், இது மாதிரி ஒரு தொழுநோய் அவங்க கிட்டவே போக முடியாதவனாக இருந்தால், அது மாதிரி விஷயங்களை உடனடியாக விவாகரத்து வாங்கி கொள்ளலாம் என்று, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அது வந்து சட்டத்திலே கொடுத்துருக்கக்குள்ள, இந்த பொண்ணுக்கிட்ட அவங்க பேரண்ட்ஸ் கேட்கக்குள்ள, அவங்க உறவினர்கள் கேட்கக்குள்ள என்ன மாதிரியான பிரச்சனை, இந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு நடந்த பிரச்சனைங்கிறது கிட்டத்தட்ட பாலியல் வன்கொடுமை. எந்த ஒரு பெண்ணாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தாம்பத்தியத்தை ஏற்றுக்கலாம் தவிர பாலியல் வன்கொடுமையை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ இதற்கு உடனடியாக அவன் வந்து ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாதவன் போல் செயல்படுறதுனால உடனடியாக டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கலாம். இது வந்து அவங்க உறவினர்களும் அவங்க பெற்றோர்களும் அந்த பொண்ணுக்கு உறுதுணையாக இருந்திருக்கணும். அவங்க சமுதாயத்தில் இதை பற்றிய விழிப்புணர்வு நிச்சயமாக இருந்திருக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பெண்ணோட ஆடியோவில் வந்து நம்ம தொடர்ச்சியாக கேட்குறோம், சமுதாயத்தை பற்றின ஒரு கவலை இருக்கிறதா தெரியுது. ஐயோ, அப்பா வந்து அசிங்கப்பட்டுருவார், அம்மா குடும்பம் அசிங்கப்பட்டுங்கிற கவலை இருக்கிறதா தெரியுது. இது எப்படி பார்க்கணும்? சொல்லுவாங்க, பொதுவாக ஒரு சண்டைக்கு போகக்குள்ள அடுத்தவங்களை அடிக்கணும்னு நினைக்கக்குள்ள நம்மளும் அடி வாங்க தயாராக இருக்கணும்.
அது எல்லா நிலைமையிலையும் ஏற்றுக்கக்கூடியதாக சொல்ல முடியாது. இப்போ அந்த பொண்ணு வந்து ஒருவேளை இறக்காமல் இருந்திருந்தால் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா தன்னை இப்படியெல்லாம் துன்புறுத்தினா அப்படிங்கிறது அவங்க குடும்பத்தை சாராத நபர்களிடம் போய் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அதை வந்து அந்த பெண்ணால் எதிர்கொள்ள முடியல. இப்போ அப்பா அம்மாட்ட சொல்கிறது வேற, இதே ஒரு காவல் அதிகாரிகிட்டையோ ஒரு பெண் வழக்கறிஞராக கூட இருக்கட்டும், பெண் வழக்கறிஞர்கிட்டையோ இல்லை ஒரு நீதிமன்றத்திடம் முன்னாடி சொல்கிறதுக்கு அவங்களுக்கு இன்னும் தயக்கம் இருக்குது. அது பற்றிய கல்வி வந்து நிச்சயம் தேவை. இப்போ இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் இது வெளி உலகே பார்க்காத ஒரு பொண்ணாக தான் தெரியுது. ஏன்னா நேராக பள்ளி கல்லூரி முடித்ததும் நேராக வந்து திருமணத்துக்கு வந்து சென்றிருக்காங்க. இதனால் இந்த விழிப்புணர்வு அந்த பெண்ணுக்கு இல்லை, அந்த தைரியம் இல்லைன்னு பார்க்குறீங்களா? தைரியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது அவங்க சமுதாயத்து மேலே வச்சுருக்கிற ஒரு மிகப்பெரிய மரியாதை வந்து பெண்கள் தான் இப்படி இருக்குன்னா பேரண்ட்ஸ் சொல்லி ஒரு பார்க்குற மணமகனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வரைக்கும் அது சரியான விஷயந்தான். ஆனால் அந்த மணமகன் வந்து தன்னுடைய வாழ்க்கைக்கே எதிரியாக மாறும்போது தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வதுங்கிறது வந்து எந்த வகையிலும் சரியான விஷயமா இருக்காது. அதற்கு பதிலாக அது அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லி ஒரு தன்னம்பிக்கையை எதிர்கொள்கிற மனநிலை வேணும். இந்த ரிதன்யா தான் இவங்க சமூகத்தில் கடைசியான ரிதன்யாவாக இருக்கணும். இதற்கு மேலே அந்த சமூகம் விழிப்படைந்து கொண்டு தனது மகள் நன்றாக வாழ்கிறாங்கன்னா எந்த ஒரு தகப்பனும் சந்தோஷப்படணும். ஒருவேளை அதற்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அம்மா அதை விட்டு வெளியில் வாமா, நாங்கள் எல்லாரும் இருக்கோம் அப்படின்னு ஒவ்வொரு மகளை பெற்ற தகப்பனாரும் யோசித்தால் இனிமேல் எந்த ஒரு இறப்பும் கண்டிப்பாக ஏற்படாது. 100 பவுன் நகை, ஒரு பெரிய லக்ஸூரியஸ் காரு, இந்த மாதிரி நிறைய வரதட்சணைகள் கொடுத்து அந்த பெண்ணுக்கு திருமணம் நடந்திருக்கு. வரதட்சணை ரீதியான டார்ச்சர் அந்த பெண் அனுபவித்ததாக சொல்லப்படுது. வரதட்சணை வாங்குவதும் குற்றம், கொடுப்பதும் குற்றங்கிற சட்டம் இருக்கக்கூடிய சூழலில் இந்த மாதிரியான ஒரு திருமணம் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? இதை எப்படிலாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இயல்பு, அதாவது சாதாரண வாழ்க்கையில்? இதில் கடந்த சில நாட்களாக பார்த்து கொண்ட வீடியோவில் பார்க்கும்போது மணமகன் மீட்டார் வீட்டில் ஒரு 500 சவரன் நகை கேட்டதாகவும் அதற்கு வந்து ஆரம்பத்தில் இவர்கள் ஏற்றுக்கொண்டு ஒரு 300 சவரன் நகையை திருமணத்தின் போது செய்ததாகவும் அதன் பிறகு ஒரு 70 லட்சம் மதிப்புள்ள ஒரு சொகுசு காரை கொடுத்ததாகவும் பார்த்துருக்கோம். அது இல்லாமல் நிறைய திருமணம் வந்து நல்ல ஆடம்பரமான முறையில் செஞ்சுருக்கிறாங்க. இது நடந்துட்டு இருக்கக்குள்ளேயே வெறும் இந்த 78 நாட்களுக்குள்ளாரியே ரிதன்யாவின் அப்பாவிட்ட ஒரு 100 கோடி ரூபாய் கேட்டதாக சொல்கிறாங்க. எதுக்குன்னு கேட்டால் உங்கள் பொண்ணை கட்டியிருக்கிறத விட வெளியிலேருந்து நாங்கள் வேறு ஒரு பொண்ணை நாங்கள் எடுத்திருந்தோன்னா இந்நேரம் ஃபேக்ட்ரி வச்சு கொடுத்துருப்பாங்க. எங்களுக்கு வந்து என்னுடைய தாத்தா, அதாவது முக்கியமாக சொல்கிற கவின் சொல்லியிருக்கிறாரு, என்னுடைய தாத்தா வந்து காங்கிரஸ் மாவட்ட தலைவர், திருப்பூர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர், எங்களுக்கு பெரிய செல்வாக்கு இருக்குது, நாங்கள் நினச்சிருந்தா பெரிய இடத்துல பொண்ணு கட்டியிருக்கலாம், கேவலம் ஒரு 100 கோடி கூட உங்கள் அப்பனால் கொடுக்க முடியாதுங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து வழக்கு விசாரணையிலே தெளிவாக தெரிய வரும்னு நினைக்கிறேங்க. இந்த 500 பவுனும் 300 பவுனும் தன்னுடைய மகளின் வாழ்க்கையை தீர்மானிக்கவில்லை என்பதை அவங்க அப்பா புரிந்து கொண்டிருப்பார். சட்ட ரீதியாகவும் அவங்க சந்திக்க பழகிக்கணும். சட்ட ரீதியாக போனால் தன்னுடைய குடும்ப கௌரவம் பாதிக்கும்னு நினச்சாங்கன்னா எதுக்குமே அங்கே தீர்வு ஏற்படாது. இதில் இந்த பெண்ணுடைய மரணத்திற்கு பிறகு வழக்கு பதிவு செய்வதிலோ இல்லை வந்து கைது செய்வதிலோ தொடர்ச்சியான ஒரு தாமதம் இருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. குறிப்பாக அரசியல் ரீதியான அழுத்தங்கள் வந்து மாப்பிள்ளை வீட்டு அந்த பையன் வீட்டு சைட்லேருந்து கொடுக்கப்படுது அதனால் அப்படிங்கிறத பெண் வீட்டார் தொடர்ச்சியாக புகார் தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒருவேளை இந்த பெண் உயிரோடு இருந்திருந்தால், தற்கொலை செய்யாமல் இருந்திருந்தால் இந்த பெண்ணுக்கு வரதட்சணை கொடுமையே நடந்திருக்கு, பாலியல் வன்கொடுமையே நடந்திருக்கு. அதை கை கால்களை கட்டி போட்டு தன்னிடம் கட்டாயமாக நடந்து கொண்டார் என் கணவர்னு அந்த பெண்ணை அழுதுகிட்டே சொல்லியிருக்காங்க. ஸோ 2 கேஸுமே போயிருந்தால் கூட உடனடியாக இப்போ உள்ள தமிழக காவல்துறை நடவடிக்கை எடுப்பதில்லை. அதுக்கு நிறைய சட்ட காரணங்கள் சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சோஷியல் வெல்ஃபேர் கமிட்டின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்ட தலைமையகத்திலும் ஒரு கமிட்டி இருக்குது. அவங்களுக்கு அனுப்பிவிட்டு கவுன்சிலிங் கொடுத்து ஒரு 6 மாதத்துக்கு பிறகு கமிட்டி என்ன கொடுக்குறாங்களோ அந்த தகவலின் அடிப்படையில் தான் அவங்க மேலே எஃப்ஐஆர் போடலாமா வேண்டாமான்னு காவல்துறை முடிவு எடுக்கிறாங்க. அதன் பிறகு அவங்க ஒரு கைது பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்குள்ளேயே அவங்க வந்து முன்ஜாமீன் அதிகமாக 100க்கு 99% மணமகன் வீட்டார் இந்த இடத்துல முன்ஜாமீன் வாங்கிடுறாங்க. முன்ஜாமீன் வாங்கிட்டால் அங்கே என்ன நடக்கும்? கோர்ட்டில் கேஸ் நடக்கும். ஸோ இவங்களுக்கான தீர்வுங்கிறது ஒரு 2 வருஷம் ஆகலாம், 3 வருஷம் ஆகலாம். அவங்க ப்ரூஃப் எல்லாம் நிரூபிக்கணும். நான் வரதட்சணை கொடுமையால் நான் பாதிக்கப்பட்டுள்ளேன், நான் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டுள்ளேன் அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கிறாங்க. இவங்க கோர்ட்டில் போய் இதுமாரி என் கை காலில் கட்டி போட்டுட்டு என்னை வந்து கட்டாயப்படுத்தி என் கணவர் என் கூட இருந்தார்னா வந்து கோர்ட்டில் சொல்லக்குள்ள ரொம்ப அப்போ மன ரீதியாக ரொம்ப பாதிக்கப்படுறாங்க.
இது வந்து இது சட்டத்துறை தான் இதுக்கான ஒரு இன்னும் தெளிவான தீர்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும். ஒரு பிரச்சனைன்னு ஒரு பெண் போக்கில் தாமதமாக நீதி கிடைத்தாலும் அது வந்து அவங்களுக்கு அழிக்கப்படும் அநீதியாக தான் இந்த இடத்துல பார்க்கணும். ரொம்ப அவசரம்னு போகல, ஏற்கனவே பேரண்ட்ஸ்கிட்ட போய் ரொம்ப நொந்து போயிருக்கிறாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆனதுன்னா உறவினர்களும் அவங்க இந்த பொண்ணை கட்டி கொடுத்தாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, பாரு இந்த வீட்டில் வாழ வெட்டியாக இருக்குது, அதுமாரி உறவினர்களும் துவேஷம் பண்ணக்கூடாது அந்த பொண்ணை. ஸோ சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த பொண்ணால் மனதைரியத்தோடு எதிர்கொள்ள முடியும். 85 அண்ட் 85 மற்றும் 108 கீழ் 85 வந்து பொதுவாக கணவர் மற்றும் அவர் உறவினர்களால் அந்த பெண் வந்து பல்வேறு கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படுவது அது குறித்து சொல்லுது. 108 பிஎன்எஸ் என்ன சொல்லுதுன்னா தற்கொலை முயற்சியத்துக்கு அவங்க வந்து தூண்டுதலாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது. 2 சட்டப்பிரிவுகளுக்கும் கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு ஆயுள் தண்டனை வரைக்கும், இரட்டை ஆயுள் தண்டனை வரைக்கும் அவங்க கொடுக்கலாம் நீதிமன்றம் தண்டனையாக. ஸோ இது இல்லாமல் இப்போ மேற்கொண்டு அவங்களை போன்றே ஒரு என்ன சொல்கிறது ஆள் மாறாட்டம் செய்து அதுவும் நிரூபிக்கப்பட்டால் அதுக்கும் சேர்த்து தண்டனை வாழ்க்கை முழுவதுமாக அந்த மொத்த அந்த அப்பா அம்மா மகன் 3 பேருமே அனுபவிப்பாங்க. இன்னொரு என்ன சொன்னால் இவங்க வெயிலில் வெளிவந்தாலும் கூட அந்த அவனுக்கு இன்னொரு திருமணம் செய்து கொடுக்கறது யாரும் பெண் கொடுக்கக்கூடாது. அதையும் சமுதாயத்தில் இதையும் மீறி பெண் கொடுக்கறது கூட தயாராக சில பேர் இருப்பாங்க. ஒருவனுக்கு தண்டனைன்னா ஒட்டுமொத்த சமுதாயமும் சேர்ந்து அவனுக்கு தண்டனை கொடுக்கணும். இதில் வந்து இது இந்த வழக்கில் அந்த ஆண் வந்து வெளியில் வருவதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு? இப்போ பதிந்திருக்கக்கூடிய அந்த பிரிவுகளில் கீழே நம்ம பார்க்கும்போது அவருக்கு ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு இருக்கா, எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். இதில் வந்து காவல்துறை விரைந்து செயல்பட வேண்டும். குற்றப்பத்திரிகையின் வந்து ஃபைனல் ரிப்போர்ட்டு உடனடியாக அதில் வந்து தாக்கல் செய்யணும். அதில் தாமதப்படுத்தினாலும் அவர் வந்து வெளில வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே சமயம் இன்டர்வெனர் பெட்டிஷன், அதாவது இவருக்கு வந்து பெயில் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெண்ணின் வழக்கறிஞரும், அதாவது இறந்து போன ரிதன்யா அவர்களோட வழக்கறிஞர் தொடர்ந்து தாக்கல் செய்வதாக கேள்விப்பட்டோம். இது அடுத்தடுத்து, ஏன்னா 2 பேருமே ஓரளவு வசதியானவர்கள் தான். ஒருவேளை இங்கே பெயில் கொடுக்கப்பட்டாலும் அடுத்தது ஹைகோர்ட் அடுத்தது சுப்ரீம் கோர்ட் போனாலுமே அடுத்தடுத்து ரிதன்யா தரப்பிலையும் அவர்களுக்கு எதிர் மனு தொடர்ந்து தாக்கல் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் இவருக்கு வந்து பெயில் கிடைக்கிறதுல தாமதமாகலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் பெயில் கொடுப்பாங்க. இருப்பினும் வழக்கு முடிவுங்கிறது ரிதன்யாவுக்கு சாதகமாக இருக்கணும்னு நம்புகிறேன். ஏன்னா அவர் முக்கியமாக வந்து அவரோட வாய்ஸ் நோட்டுங்கிறது உண்மையை பிரதிபலிக்குது. அதை வந்து எந்த ஒரு நீதியரசர் பார்த்தாலும் அதற்கு நிச்சயம் ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்குங்கன்னு நம்புகிறேன். பொதுவாக இந்த மாதிரி திருமணங்கள் நடக்கும்போது பெண் வீட்டாரோ இல்லை மாப்பிள்ளை வீட்டாரோ இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பெரிசாக மாப்பிள்ளையோட கேரக்டர் இதை பற்றி நான் கவலைப்படுறதில்லை, பெரிசாக இது உள்ளே போகிறதில்ல. வரும் நாட்களில் இது என்ன மாதிரியே நம்ம வந்து செக் பண்ணலாம், இல்லை என்ன மாதிரி சட்டத்தில் வாய்ப்பு இருக்குது நம்ம ஒருத்தரை பற்றி அறிஞ்சிக்கிற? இதில் என்ன சொன்னால், பெண்களை பெற்ற அனைத்து தகப்பனாரும் பெண்களுக்கு முதல்ல வந்து மனதைரியத்தை கொடுக்கணும். எந்த ஒரு நம்ம எதிர்பார்த்த மாதிரியே எல்லாருடைய வாழ்க்கையும் திருமண வாழ்க்கையும் அமையாது. சில நேரங்கள் நல்லதாக அமைஞ்ச சந்தோஷம். ஒருவேளை கணவர் வீட்டாரோ ஒரு சராசரி மனநிலைக்கு அப்பாற்பட்டு இருந்தால் அந்த இடத்துல வந்து முழுவதுமாக அந்த பெண்ணுக்கு உறுதுணையாக இருக்குது அவருடைய சகோதரனும் அவருடைய தகப்பனாராக தான் இருக்கணும். அதே மாதிரி சமுதாயம் அவர்களை பழி சொல்லக்கூடாது. அவர்களுடைய சூழ்நிலையை அவர்களை அப்படி இருக்காங்கன்னு சொல்லி விட்டு கொடுத்து போகணும். அவர்களை பழி சொல்ல தான் அவர்களுடைய வந்து ஒன்று தற்கொலைக்கு போகிறாங்க, இல்லைன்னா தவறான பாதைக்கு போயிடுறாங்க. திருமணத்துக்கு மீறிய உறவுக்கு அது மாதிரி போகிறது, இல்லைன்னா கள்ள உறவுன்னு போகிறது, இல்லைன்னா அது வந்து கொலை முடியுது. இது எல்லாமே அவர்களை சுற்றியுள்ள சூழ்நிலை தான் முக்கியமான காரணம். உறவினர்களும் இதில் ஒரு பார்ட்டில் வராங்க. உறவினர்கள் வந்து பெண்கள்னால் திருமணம் செய்தால் திருமண அந்த வீட்டை தாண்டி வெளியில் வரக்கூடாதுன்னு ஒரு இதாக இருக்குது. அப்படி வெளில வந்துட்டாங்கன்னா அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையே ஒரு அவமான பொருளாக பார்க்கக்கூடாது. இது வந்து சமுதாய மாற்றம் ஏற்படணும். ஒவ்வொரு வீட்லேயும் மாற்றம் ஏற்படணும். ஒவ்வொரு வீட்லேயும் மாற்றம் ஏற்படக்குள்ள தான் சமுதாய மாற்றமாக வரும். உதாரணத்துக்கு இன்றைக்கி வந்து பெண்கள் போகாத துறையில் இப்போ நம்மளுடைய ஆப்ரேஷன் சிந்தூரை எடுத்துக்கிட்டோம். ஆப்ரேஷன் சிந்தூரில் வந்து வியோமிகா சிங், கலோனல் சோபியா அவர்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து ஒரு பெண்களுக்கு பெருமையான ஒரு விஷயமாக செயல்படுறாங்க. ஒரு எதிரின் நாட்டையே அழித்து தாக்கும் வல்லமை படைத்தவர்கள் இருக்கிறது நம்மளுடைய பாரத நாட்டு பெண்கள். அப்படி இருக்கும்போது நல்லா படித்தவங்க, நல்ல பணம் இருக்கிறவங்க ஒரு வரதட்சணை கொடுமை, பாலியல் வன்கொடுமைக்காக வந்து தற்கொலை என்பது எப்பயுமே ஒரு தீர்வாகாது.
அதை விடுத்து இன்னொரு உலகம் இயங்குகிறது, அதற்கு நம் நாடும் நம் நாட்டு மக்களும் எல்லாருமே சப்போர்ட்டாக இருப்பாங்கன்னு நினச்சிட்டு அவங்க வெளியில் வரணும், அதுலேருந்து வெளில வரணும். போதாததுக்கு இந்த தற்கொலை தடுப்பு பிரிவுங்கிறதுக்கு நிறைய இந்த ஹெல்ப்லைன்ஸ்லாம் இருக்குது. சம்டைம்ஸ் நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட பேச முடியல, ஒரு ரிலேஷன்கிட்ட பேச முடியல, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேச முடியல, தோழிகள்கிட்ட பேச முடியலன்னா அந்த ஹெல்ப்லைனை வந்து தொடர்பு கொண்டு, ஏன்னா வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட் போடுற அளவுக்கு ஒரு டேலண்ட் இருக்கிற பொண்ணு ஒரு ஹெல்ப்லைன் ஃபோன் பண்ணி இது மாதிரி எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லலாம். யாருக்கிட்டையாவது மனசு விட்டு பேசினா ஜஸ்ட் அந்த ஒரு மொமெண்ட்டில் கூட அவங்க ஒரு உயிர் அநியாயமாக போகாமல் தடுத்துருக்கலாம். இறுதியாக ஒரு கேள்வி, இந்த வழக்கு இல்லாமல் பொதுவாக நீங்கள் வந்து ஒரு வழக்கறிஞராக நிறையா விவாகரத்து வழக்கு வந்து கோர்ட்டில் சந்திச்சிருக்கீங்க. இந்த விவாகரத்து வழக்குகளில் யார் காரணமாக இருக்காங்க, இது அதிகமாக இருக்கா இல்லை குறைஞ்சிருக்கா, இதை எப்படி தடுக்கிறது? இது என்ன சொல்கிறது, விவாகரத்து வழக்கு நான் வழக்கறிஞராக பதிவு செய்த நாளிலிருந்து தற்போது வரை நாளுக்கு நாள் வருடத்திற்கு வருடம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இதற்கு காரணம் வந்து பெண்கள் அதிகம் படித்ததுன்னு சொல்ல முடியும். என்னென்னா பெண்கள் அதிகம் படிச்சிருக்கங்கனால சுயசார்புடையவர்களாக இருக்கிறாங்க. இப்போ நம்மளுடைய முந்தைய தலைமுறையை பார்த்தா ஒரு அப்பா வந்து வேலைக்கு பொதுவாக அப்பா வேலைக்கு போவாங்க, அம்மா வந்து வீட்டில் இருப்பாங்க. அப்பா விட்டு அம்மாவும் போக மாட்டாங்க, அம்மா விட்டு அப்பாவும் போக மாட்டாங்க. ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலைகள் வந்து எல்லா பெண்களுமே சம்பாதிக்கிறாங்க, அவங்க சுயமாக சிந்திக்கிறாங்க. ஒருவேளை கணவரிடம் இருந்தோ இல்லை கணவரோட வீட்டிடம் இருந்தோ ஏதோ ஒரு எதிர்ப்பு வரும்போது நீங்கள் இல்லாதனால என்னால் தனியாக வாழ முடியுங்கிற அது ஒரு தைரியமாக முடிவு எடுக்கிறாங்க. அது சில சமயம் நல்லதாகவும் இருக்கும், பல சமயம் கெட்டதாக அமையும். ஏன்னா குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி எடுக்கிறது விவாகரத்து ஆகிறதுங்கிறது ஒரு விஷயம். குழந்தை பிறந்த பிறகு விவாகரத்து ஆகும்போது கண்டிப்பாக குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. நன்றி மேடம். நன்றி.